This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. காவலாளியை தாக்கிவிட்டு பண்ணை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்ற வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய முன்னாள் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் கேளம்பாக்கம் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். காவலாளியை தாக்கிவிட்டு பண்ணை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைய முயன்றார் என்கின்ற புகாரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய முன்னாள் மனைவி பீலா அளித்த அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? ஓய்வு பெற்ற தமிழகத்தின் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை தற்போது கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பனையூரில் உள்ள பண்ணை வீட்டில் அத்துமீறி நுழைந்து காவலாளியை தாக்கிய தகராறில் ஈடுபட்டதாக அவரது முன்னாள் மனைவியான IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் அளித்த புகாரின் பேரில் தற்போது கேளம்பாக்கம் போலீசார் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் SP அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஓய்வு பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் விழுப்புரம் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்ததுடன் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து ராஜேஷ் தாஸ் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த நிலையில் தான் அவரை கைது செய்ய CBCID அதிகாரிகள் கைது செய்ய இடைக்கால தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மனைவியும் IAS அதிகாரியான பீலா ராஜேஷ் தன் கணவரை பிரிந்து விட்டதாகவும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக அண்மையில் அவர் அறிவித்திருந்தார். மேலும் தனது பெயரை பீலா வெங்கடேஷ் எனவும் பெயர் மாற்றம் செய்து அரசு இதழில் வெளியிட்டார். தற்போது IAS அதிகாரி பீலா வெங்கடேசன் தனது கணவரை பிரிந்து கேளம்பாக்கம் அருகே உள்ள தையூர் கிராமத்தில் தனது பண்ணை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பாக சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்கள் அங்கே சென்று காவலாளியை தாக்கியதாக அவரது முன்னாள் மனைவி IAS அதிகாரியான பீலா ராஜேஷ் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது சட்டவிரோதமாக கூடுதல், கொலை மிரட்டல் விடுத்தல், அத்துமீறி உள்ளே நுழைதல், தாக்குதல் நடத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் தான் பனையூரில் உள்ள அவரது வீட்டில், அதாவது ராஜேஷ் தாஸ் வீட்டில் அவர் தங்கியிருந்த போது இன்று காலை கேளம்பாக்கம் போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்து தற்போது கேளம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கினுடைய விசாரணை நிலவரம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக அவரது முன்னாள் மனைவியான IAS அதிகாரி பீலா ராஜேஷ் என்பவர் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இருவருக்குள்ளும் பிரிவு ஏற்பட்டவுடன் ராஜேஷ் தாஸ், முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் IAS அதிகாரியான பீலா வெங்கடேசன் அவர்களது பண்ணை வீட்டுக்கு சென்று அங்கு சட்டவிரோதமாக உள்நுழைந்ததாகவும் அதே போன்று காவலாளியை தாக்கியதாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக இந்த புகாரானது அவரது முன்னாள் மனைவியான தற்போது IAS அதிகாரியான பீலா வெங்கடேசன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கேளம்பாக்கம் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் பனையூரில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்று அதிகாலை அங்கு சென்ற கேளம்பாக்கம் போலீசார் அங்கு இருந்த முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் அழைத்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சம்பவத்தின் போது இவர் காவலாளியை உண்மையிலேயே தாக்கினாரா அல்லது அத்துமீறி உள்ளே நுழைந்தாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தற்போது கைது செய்யப்பட்ட சிறப்பு டிஜிபியிடம் கேளம்பாக்கம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.